டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்ற நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். கோவை சூலூர் அந்த பகுதியில் 10 வயசு சிறுமி அவங்க காணாமல் போய் 2 நாள் கழித்து பிணமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை கொலை செஞ்சுருக்கிறதா புகாராக இருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட 2 பேரை கைது செஞ்சுருக்கிறதா காவல்துறையிலிருந்து தகவல் வந்திருக்குது. முதல்வர் விஜய் அவர்களும் இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் பெற்றோர் தரப்பு அந்த குழந்தையோட உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இது ரொம்ப காலதாமதமாக நடந்திருக்குது. குழந்தை மிஸ் ஆகி 2 நாள் ஆச்சு, நாங்கள் புகார் கொடுத்து 2 நாள் ஆச்சு, ஆனால் இப்படி குழந்தைய எங்களுக்கு பிணமாக தான் கிடச்சிருக்குதுன்றதை அவங்க ஆதங்கத்தை ரொம்ப வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையின்மை, அதாவது இந்த காவல்துறை ஒழுங்காக செயல்படலை, காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஒழுங்காக ஈடுபடலைன்றது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. பாப்பா 2 நாளாவே காணோங்க. நாங்கள் 2 டேஸ் முன்னாடி போலீஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அன்னைக்கு ஒரு 4 போலீஸ் வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு அக்யூஸ்ட் என்கொயரிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்கள கஸ்டடியிலே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் ஈவினிங் பாப்பா எங்களோட கண்ட்ரோலில் தான் பாப்பா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னனால நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சரி பாப்பா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன. மறுபடியும் ஈவினிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் இன்னும் ஃபைன் பண்ணல, பாப்பா இறந்துட்டாங்க, பாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி போலீஸ்கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான இது கொடுத்தனால நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நிமிஷத்தில். அதனால தான் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டோம். இந்த விஷயத்தில் நடந்தது என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்று இரவு முழுவதும் அந்த சிறுமியினுடைய குடும்பம் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் விடிய விடிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அறிக்கை வெளியிட்டதுன்றது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஆமாம், சரியாக ஒரு 3 மணிக்கு தான் அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கை ஒரு ஃபார்மலான அறிக்கை தான். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எப்படிலாம் பேசுனீங்க, எப்படி பஞ்சு டைலாக் விட்டீங்க, சிஎம் சார் என்னெல்லாம் பேசுனீங்க, ஆதவர்ஜனாலாம் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அப்படியே வெறி வந்த மாதிரி கத்திருக்கிறாரு. ஒரு கழிப்பறை கட்ட கூட துப்பில்லாத திமுக அரசு அந்த விளாத்திக்குளம் மாணவியை கொலை செய்வதற்கு காரணமாக இருக்குது. இப்படிலாம் பேசுனாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிர்வாகம், ஆட்சி, இதெல்லாம் நம்ம சினிமாவில் செய்கிற ஆக்ஷன் காட்சிகள் இல்லை அப்படின்றது இப்போ விஜய்க்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பொறுப்போட எவ்வளவு தீவிரத்தோட கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது இப்போவாது அவங்களுக்கெல்லாம் வந்திருக்குமா அப்படின்றதே கேள்விக்குறி தான். இல்லை, அவரோட அறிக்கையில் கூட எப்பவுமே அவங்க தேர்தல், அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி குற்றத்தை கண்டுபிடிக்கிற, அதாவது போன ஆட்சியிலையும் நிறைய விஷயங்கள் நடந்தது, அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க, கைது செய்யப்பட்டாங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பல்கலை விஷயங்கள்லாம் தீர்ப்பே வந்துடுச்சு 6 மாதத்தில். ஆனால் அது மேட்டர் இல்லை, தப்பை நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றது தான் இவங்க வச்சு பிரச்சாரம் பண்ணது. ஆனால் இப்போ இவர் இந்த சம்பவத்தை கொடுத்த அறிக்கையில் இது போன்று இன்னொரு நிகழ்வு நடக்காமல் நாங்கள் பார்த்துப்போம், அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துப்போன்றது வரல. இப்படி நடந்தால் நாங்கள் தண்டிப்போம், கடுமையாக தண்டிப்போன்றது தான் இவரோட ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. அப்படி தானே சொல்ல முடியும். நீங்கள் கடந்த அவர் பதவியேற்று 10 நாட்கள் ஏற்கனவே போன வீடியோவில் பேசியிருக்கோமே, எவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி வாய் பேச முடியாத ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, இதையெல்லாமே பேசியிருக்கிறோம். ஒரு கல்லூரி மாணவி அடிச்சு அது அந்த வீடியோ வெளிவந்திருக்கு. ஒரு ஐஜி வீட்டுக்கு முன்னாடி திருச்சியில். இதெல்லாம் அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஆமாம், 30க்கும் மேற்பட்ட பெரும் குற்றங்கள், பெரும் சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் இந்த ஆட்சி வந்த பிறகு இவங்க செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ரீல்ஸ் எடுப்பதற்கு தோதாக சிங்கப்பெண் அதிரடிப்படை, இந்த பேர் நல்லா இருக்கு, அப்புறம் அதுக்கு ஒரு ஐஜி போட்டாச்சு, அதுக்கான மகளிர்லாம் ஒதுக்கியாச்சு. ஏற்கனவே பிங்க் பெட்ரோல் இருந்த கார்களுக்கெல்லாம் ஸ்டிக்கரை மாற்றி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒட்டியாச்சு. இப்படி பண்ணிட்டாலே அந்த குற்றங்கள்லாம் தடுக்கப்படுமா, நின்றுமா? இது அடிப்படையில் இந்த கோவை சிறுமி படுகொலை அப்படின்றது சமூகத்தில் நாம் கவலை கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. இது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை என்பது நடக்குது அப்படின்றத நம்ம பரிசீலிக்க வேணும். அதுவும் அந்த சிறுமிக்கு அருகாமையில் வாழக்கூடிய ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, அவருக்கு உதவி பண்ணார்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்து தான் அந்த
குற்றவாளிகள் இருந்திருக்கிறாங்க. இது பல சம்பவங்களில் பார்த்து பழகக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இருந்திருக்காங்க. அதனால் இது சமூக ரீதியாக கவலைப்பட்டு அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரச்சனை. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? எப்படி பேசுனீங்க? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு அது ஒரு பெரிய அந்த நரேஷனை எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் பேச வைத்து யாரை கேட்டாலும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இங்கே கோவை சூலூர் கண்ணாம்பாளையத்தில் அந்த சிறுமி காணாமல் போய் உடனே புகார் கொடுக்குறாங்க. என்ன அது வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு 10 வயசு பொண்ணு. அப்புறம் அந்த ஆள் வந்து பைக்கில் நான் மிட்டாய் வாங்கி தரேன் ஏதோ சொல்லி வலுக்கட்டாமல் ஏறி உட்கார வச்சு கொண்டு போயிருக்கிறான். நைட்டு பிள்ளைய காணமேன்னு பெற்றோர்கள் தேடி இருக்காங்க. நைட்டோட நைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் காவல்துறை அது மெத்தனமாக அலட்சியமாக இருந்திருக்குது. அடுத்தது மக்கள் எதிர்ப்பு இதெல்லாம் வந்த பிறகு தான் அவர்கள் தீவிரமாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. சொன்ன மாதிரி நேற்று இரவு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் சிசிடிவிலாம் பார்த்து அப்படின்னு சொல்லி 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி வழக்கம் போல் சட்டப்படி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு விசாரணை அதில் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய கைகாலை ஒடிச்சு மாவுக்கட்டு போட வைத்து இதன் மூலம் வந்து மக்களை சாந்தப்படுத்தலாமா, திருப்திப்படுத்தலாமா, அந்த ஆங்கிளில் யோசிக்கிறது. இப்போ முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்ட அறிக்கை கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். அண்ணா நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணணும், நான் தூக்கணும், உடனே தண்டனை கொடுக்கணும், இந்த மாதிரி கருத்துக்கள் தான் வருகிறது. இப்படி பண்ணிட்டா மக்களுக்கு அது வந்து ஒரு நிவாரணம் மாதிரி. அப்படி நீங்களே கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, பட்டாசு வெடிக்கிறது இந்த மாரி ஒரு என்கவுண்டர் இந்த மாரி எதனா ஒன்று பண்ணி இப்போ இருக்கிற இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு மறைக்கிறதுக்கான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். ஆமாம், அவங்க சர்க்கிள்லேயே அது பேசிகிட்டு இருக்காங்க. விரைவில் பட்டாசு வெடிக்க போது காத்திருங்கள், இந்த செய்தியை திட்டம் போட்டு பரப்புகிறாங்க. அப்போ அடிப்படையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எப்படி செயல்படணும்? இப்போ இந்த சமீப நாட்களாகவே போலீஸ்கிட்ட போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைன்னு எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு. பல இடங்களில் அது போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா? அது சம்மந்தப்பட்ட போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவங்க ஆட்சி நிர்வாகத்துக்கெலாம் புதுசு, இன்னும் விஷயம்லாம் ஒன்றும் தெரியாது. அதிகார வர்க்கம் ஏற்கனவே எப்படி மெத்தனமாக அலட்சியமாக செயல்பட்டு இருக்குமோ அப்படி செயல்பட்டு இருக்குது. ஒரு பயம் இல்லை, நமக்கு மேலே இப்படி ஒரு ஆட்சி இருக்குது, இப்படி அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் சோதிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லைன்றதுனால, அந்த பயம் இல்லைன்றதுனால இப்படி மெத்தனமாக இருக்கிறார்கள். மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனை தமிழகத்தில் அதிகமாக நடந்துட்டு இருக்கும்போது இது புகார் அளித்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதன் பிறகு இது சிறுமி வந்து பிணமாக கண்டெடுத்த பிறகு பிணக்கூராய்வுக்கு அனுப்புகிறாங்க. அப்போவும் விஜய் இதை பற்றி பேசலை. ரொம்ப காலதாமதமாகத்தான் அந்த அறிக்கை வெளியிடுகிறார். அப்போ இது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பகுதி மக்களே கேட்குறாங்க இல்லையா, நான் உங்களெல்லாம் எதுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தோம், பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பீங்க, ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தோம், உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுத்தோம், சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவீங்க, சொல்லிட்டு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு நீதி வேணும், நீதி வேணும். நீதி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இப்ப சாயந்தரம் 4 மணிக்கு போராட்டம் பண்ணுவோம். அப்ப மக்களுக்கே அந்த புரிதல் இல்லை. சினிமா வேற, வாழ்க்கை வேற அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியல. சினிமாவில் விஜய் 100 பேரை அடிக்கலாம், இது பண்ணலாம், ரத்தத்தை அந்த கத்தியோடலாம் நக்கலாம், ட்ரெய்லரில் பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையான வன்முறையை கட்டுப்படுத்துவதுன்றது அப்படி இல்லை. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுகிறது, எந்த பொறுப்பில் யாரை போடணும், அவங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்களா, இல்லை அலட்சியமாக இருக்கிறாங்களா, நைட்டில் வந்து பெட்ரோல் போகிறாங்களா, இப்படி பல விஷயங்கள் சோதிக்கிறது, இது பண்ணுறது, மேலதிகாரிகள் தனக்கு கீழே உள்ள பிரிவை சோதிக்கிறது, இப்படி ஒன்று இருக்குது. இப்போ டிஜிபி அந்த ஒரு ரத்தோர் நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்காராம். இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய அந்த கோபத்தை தணிப்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள். இப்போ எடப்பாடியிலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவி. எடப்பாடி வந்து நக்கலாகவே கேட்டிருக்காரு, ரீல்ஸ் ஆட்சி இல்லாமல் ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் இவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ரீல்ஸில் இருக்கிற மோகம்தான் வெளிப்படுதே தவிர உண்மையிலே ஆட்சி பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ எம்எல்ஏக்கள் போகிறதும் வாரதெல்லாம் அந்த பிஜிஎம் போட்டு. இப்போ இந்த விஷயத்திலே கூட தாவேக்கோட அமைச்சர் அவர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவர் ஒரு பேட்டி தர்றாரு. அதில் வந்து துரதிருஷ்டவசமாக
சம்பவம் நடந்த பிறகு தான் தகவல் வந்தது, கம்ப்ளைண்ட் கிடச்சிது, அதனால் வந்து இதை தடுக்க முடியல. முதலமைச்சர் வந்து ரொம்ப இந்தமாரி நடக்கக்கூடாதுன்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுப்போன்னு. அதாவது கொலை நடந்த பிறகு தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது அப்படின்றத அவர் பதிவு பண்ண வர்றார். அதனால் கொலை தடுக்க முடியல அப்படின்னு பதிவு பண்ண வர்றார். ஆனால் அதோட அந்த குழந்தையோட உறவினர்கள் வந்து நாங்கள் முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அப்போது காவல்துறையிலேருந்து நாங்கள் சில பேரை வந்து சந்தேகப்படுறோம் அப்படின்ற பேரில் அவங்ககிட்ட விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குழந்தை கிடச்சிச்சு, எங்கள் கஸ்டடியில் தான் இருக்குது, குற்றவாளியை பிடிச்சிருவோன்றாங்க. அப்புறம் காலையில் தான் லேட்டாக தான் வந்து எங்ககிட்ட வந்து குழந்தை இருந்துருச்சு, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொன்னார். இப்படி முரண்பட்ட தகவல்களாக வருது. அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க ஒன்று இல்லை. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சம்பத்குமார் தங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. ஒரு மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக கூட எப்படி பேசணும்னு தெரியல. எங்கள் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி, இது எப்படிங்க தெரியும்? இப்போ அவர் சொல்கிற வாதப்படியே பார்ப்போம். பிள்ளைய காணோம் அப்படின்னு தேடி பார்த்துருக்காங்க, தேடி பார்த்துட்டு பார்த்த இடங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க. அதை போலீஸ் தானே புகார் உடனடியாக எடுக்கணும். இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காணாமல் போனவர்கள்னால் 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த தேடுதல் நடவடிக்கையிலே பொதுவாக ஈடுபடுவாங்க. அதுக்குள்ளே எங்கேயோ போயிருந்தாங்க வந்துடுவாங்க அப்படின்னா, இது சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை காணலைன்னா உடனடியாக இவங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அமைச்சர் சம்பத்குமார் நம்ம கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ரெண்டாவது, இவங்க வந்து இந்த பொய் செய்திகள் ஃபேக் நரேட்டிவ் பரப்புறதுல இவங்க எக்ஸ்பர்ட்டு. அந்த வகையில் முன்கூட்டியே இதெல்லாம் வந்து சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு, அந்த கோபத்தை அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படி நினைப்பதற்காக சொல்லுகிறார்கள். மக்கள் சொல்கிறது மாதிரி அது அப்படி நடக்கலை அப்படின்றது தெரியுது. உடனே புகார் கொடுத்துருக்காங்க, போலீஸ் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்புறம்தான் இதை பாடி கண்டுபிடிச்சோன்னா வந்து இப்படி பாடி கிடச்சிருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி இது முரண்பட்ட விளக்கமாக தான் போகுது. அவர் சம்பத்குமார் இதை பார்த்தா அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. இவங்களுக்கு ஆட்சி என்பது இன்னும் அந்த சினிமா மாயில தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இப்போ ஆய்வு பணி மேற்கொள்றதுன்னு சொல்லி எத்தனை ஊர்களில் எத்தனை அரசு அலுவலகங்களில் போய் அடாவடித்தனம் பண்ணியிருக்காங்க, ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க. அவர் புஷி ஆனந்த் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் அறிக்கை வெளியிடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. வேலூர் பக்கத்தில் செங்கல் சூளையில் மாதத்துக்கு 1 லட்சம் நீங்கள் மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு பச்சையாகவே கேட்குறாரு. ஏன் எது கேட்குறீங்க? மாவட்ட செயலாளர் கேட்க சொன்னார். நாங்களாம் செலவு பண்ணிட்டு தான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம். அப்போ ஆட்சி அமைத்து 10 நாட்கள் கூட ஆகலை, கட்சிக்காரர்கள் இப்படி ஆடுகிறார்கள். இப்படி மாமூலு, கட்ட பஞ்சாயத்து, இப்போவே கவுன்சிலர் பதவியில் யாரெல்லாம் விருப்பம் பண்ணீங்களோ அவங்களாம் இவங்க அமௌண்ட் தரணுன்றதை மாவட்ட செயலாளர்கள் கட்சிக்காரங்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலையும் வந்து ஒயின் ஷாப் எல்லா இடங்கள்லையும் வந்து வாங்குறதுன்றது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அது நடக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஆட்சி அதிகாரம்லாம் வந்த பிறகு நம்ம எப்படி சுருட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியாகத்தான் இருக்குதே தவிர சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஆட்சியாக இல்லை. இதே கோயம்புத்தூரில் ஒரு பையன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன பையன். ஆமாம், 13 வயசு பையன், 15 வயசு பையன், 15 வயசு பையன். அதே போல் சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றோ நேற்றோ வந்து 2 ரவுடிகள் அவங்க முதல்ல வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதை பார்க்குறோம். அப்போ மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவங்க மொழியில் சொல்லதா இருந்தால் சீர்குலைந்து போயிட்டுருக்கு. விஜய் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தார், என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அவங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு அவருடைய நாலேஜில் இதெல்லாம் எப்படி போய் பதிவாகுது, என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறாரு, இது ஒன்றுமே நமக்கு தெரியலை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே மின்தடை தீவிரமாக இருக்குது. ஆமாம், இப்போ திமுக ஆட்சியில் இருந்தபோது மின்வெட்டு அப்படின்னு நம்ம வந்து செய்திகள் படிக்கலை. இப்போ மக்கள்லாம் நைட்டோட நைட்டாக போராட்டம் பண்ணுற மாதிரி பல ஊர்களில் செய்திகள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே சென்னையிலே ரொம்ப மோசமாக இருக்குது, கிராமப்புறங்களையும் மோசமாக இருக்குது. நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இதுக்கு திமுக ஆட்சி தான் காரணம். எப்படி மோடி எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லுவாரோ, நேரு தான் காரணம், அது மாதிரி இவங்க திமுகவை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மின்தடை ஏன் ஏற்படுது? அதிக நுகர்வு அதிகமாகிருக்கு. அதிக 100,000 அதிக மின்சாரத்தை வாங்கணும். எங்கே வாங்குறது? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு?
அதிகாரிகள்கிட்ட கேட்டாலே அது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்தால் இதை நம்ம தடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாமல் திமுக ஆட்சி, திமுக சரி, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கோவை சிறுமியினுடைய அந்த மரணம் என்பது வந்து மிகவும் வேதனை அளிக்கக்கூடியது. அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த சிறுமியை மீட்டு கொண்டு வந்து தந்துடாது. குற்றவாளிகளும் இப்படி குற்றம் செய்யலாம் அப்படின்னு எப்படி இந்த தைரியம் அடைகிறாங்க? அப்போ அந்த தைரியம் அடைகிற அளவுக்கு இங்கே வந்து நம்முடைய சட்டமோ அல்லது காவல்துறையோ அப்படி மெத்தனமாக இருக்கிறதா? அப்போ அந்த குற்றவாளிக்கு தோணி இருக்கணும்ல, இதை செஞ்சால் நம்ம போலீஸ் பிடிக்கும், நம்ம வந்து கைது பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். அப்படி கூட இல்லாமல் ஒரு தைரியம் எப்படி அவங்களுக்கு வருது? அப்போ தப்பு செய்கிறதுனா ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பண்ணுனா இப்படிலாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி ஒரு இதே வந்து காவல்துறை ஏற்படுத்தின மாதிரி தெரியலை. ரெண்டாவது, போலீஸ்கிட்ட போய் புகார் கொடுத்தா உடனடியாக விசாரிக்கிறதுன்றது எப்போவுமே போலீஸ்கிட்ட வந்து அப்படி இருக்கிறது இல்லை. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க மெத்தனமாக தான் இருப்பாங்க. நம்மளை ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு தேடினீங்களா, எங்கெல்லாம் தேடினீங்க, இப்படி தான் கேட்பாங்களே தவிர அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்ய மாட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் தினசரி இந்த புகார் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் 10ஓட 11ஆவது ஒரு புகாராகத்தான் பார்ப்பாங்களே தவிர சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி, கோபம், போராட்டம் அப்படின்னு வந்த பிறகுதான் தமிழக அரசு இது குறித்து ஒரு அக்கறை செலுத்தியதே தவிர இயல்பாக அவங்க ஆட்சியிலிருந்து இது வரலை அப்படின்றதான் உண்மை. ஓகே. அதேமாரி இன்னொரு சம்பவம் வந்து திருச்சியில் அரசு நர்சிங் காலேஜில் படிக்கக்கூடிய, அதாவது டிப்ளமோ படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்க வந்து மூக்குத்தண்டு அறுவை சிகிச்சைக்காக அங்கே மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு தான் அட்மிட் ஆகிறாங்க. அந்த ஆப்ரேஷனில் அவங்க ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து சொல்ல வருது வந்து அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, ஆனால் முயற்சி இப்போ தோல்வியடைந்து அவங்க இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. இங்கே ஆனால் மாணவிகள் வந்து அங்கே சிகிச்சையே தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற அவங்க புகாரில் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அவங்க வந்து போய் நேரில் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு, அவர் பேசுகிறாரு. ஆனால் மாணவிகள் யாரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில. சாலை மறியலில் தான் மாணவிகளும் அந்த குடும்பத்தாரும் சாலை மறியலில் தான் ஈடுபட்டுருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் போராட்டம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த சம்பவத்தை தெரியும் சொல்லுங்கள். அரசு மருத்துவமனையில் அதுதான் நிலைமை. அரசு மருத்துவமனையிலே நீங்கள் சிஸ்டம் வந்து அப்படி இருக்கும், அதை வேலை வாங்குறது நம்மளுடைய திறமை. யார் அதுக்கு அமைச்சரோ அல்லது யார் அதற்கு பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்கள வேலை வாங்கினாத்தால் அரசு மருத்துவமனை வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நர்சிங் மாணவி மூக்கில் சதை வளர்ந்துருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும்னு தான் சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க நர்சிங்கே படிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு சர்ஜரியும் நடக்குது. கூட படிக்கிற மாணவிகள் என்ன சொல்கிறாங்க, மயக்க மருந்து அதிகமாக கொடுத்ததுனால தான் அந்த மாணவி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஒரு ப்ராப்பர் அனஸ்தீசியா இல்லாமல், எக்ஸ்பர்ட் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டை வச்சு அதை பண்ண வச்சிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதற்காக இவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு மருத்துவர்கள் அடங்கிய குழு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அதை வந்து இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியும் அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிளியராக சொல்கிறாங்க, அவங்க நம்பிக்கையாக சொல்கிறாங்க, அது என்னென்ன விசாரணையாக தெரியும், அந்த பெண்ணு முன்னாடியே இறந்துட்டான்றதை மறைச்சிட்டாங்க. எங்கே ஆட்கள் இருந்தாங்க அங்கே, அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்றத. ஏன்னா அமைச்சர் போய் அவ்வளோ வாக்குறுதி சொல்கிறாப்புல, ஒரு புது அரசு, விஜய் மேலே ஒரு பிம்பம் இருக்கலாம், அப்படிலாம் இருந்தோம். அவங்க சொல்கிற நம்பிக்கை வந்து, அவர் கொடுக்குற நம்பிக்கை வந்து அங்கே எடுபட மாட்டுது. மாணவிகள் வந்து உறுதியாக வந்து இது நடக்காது, தீர்வு கிடைக்காது, இந்த டிமாண்ட்லாம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திலையும் சொல்லிட்டு இருந்தீங்க, விஜய் அவரை முதல்வர் பற்றியான அந்த கிரிட்டிசிசம். போராட்ட சூழலில் உருவாக்கின அந்த பிம்பம்லாம் உடஞ்சி, அப்போ அந்த மக்கள் வந்து இவர் செஞ்சிருவாருன்ற நம்பிக்கை. ஆமாம், எங்கேயுமே இதை பற்றி விஜயை பற்றிய ஒரு பேரே அடிப்படலையே, பேச்சே அடிப்படலையே. இப்போ மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை கோவை போராட்டமாக இருக்கட்டும், கோவை போராட்டத்தில் கூட சில மக்கள் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் இது வரைக்கும் இது வாயை திறக்கலை, அறிக்கை விடலை. அங்கேருந்து ப்ரெஷர் வந்த பிறகு தான் அவர் அறிக்கை வெளியிடுறாரு. இங்கே மாணவிகளும் ஒரு புது முதல்வர் வந்திருக்காரு, அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எந்த நம்பிக்கையும் அவங்க வெளிப்படுத்தலை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன இருந்தாலும் அந்த மருத்துவமனை எப்படி இருக்குது, மாணவிகளுக்கு தெரியல அந்த மருத்துவமனை எப்படி செயல்படுது, டாக்டர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஏது, என்ன தவறுகள்லாம் செய்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இது எல்லாம் கூட இருந்து பார்த்ததுனால அவங்க அந்த மருத்துவமனைக்கு உள்ளே இருந்து படிக்கிறவங்கன்றதுனால இன்னும் ஒரு ஆத்தென்டிக்காக அதை பற்றி அவர்களால் சொல்ல முடிகிறது. இவர்கள் போய் வெற்று வார்த்தைகள், வெற்று நம்பிக்கையை வந்து ஊட்டுறாங்களே தவிர
தவறு செய்திருந்தால் விசாரணை முடிவில் அது உண்மை என தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்லலை. நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், பேசுகிறோம், இப்படி பொதுவாக தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி உண்மையிலேயே சம்மந்தப்பட்டவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க போராடுவாங்க. அப்போ இருக்கிறதுலே பெரிய பதவி வைத்திருக்கிறவர்களை காப்பாற்றணுமா, சின்னவங்களை வந்து விட்டுறணுமா? ஆனால் ஒரு டெம்பரவரி ஆக்ஷன் எடுத்ததா சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லலை அவர் ரமேஷ் சொல்கிறார், ரமேஷ் சொல்கிறார் டெம்பரவரி ஆக்ஷன் இப்போ எடுத்துருவோம், பர்மனெண்ட் ஆக்ஷன் என்னன்னு விசாரணைக்கு அப்புறம் எடுப்போம். இது வரைக்கும் எடுக்கலையே. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த கணம் வரைக்கும் எந்த தற்காலிக நடவடிக்கையும் எடுத்த மாதிரி வந்த செய்தியும் இல்லை. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போராடுறாங்க. ஒரு நர்சிங் படிப்பு அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு கடும் போட்டி நிறைந்த படிப்பு. அதுக்கும் நீட் எழுதி தான் நீங்கள் வரணும். அதுவும் ஒரு அரசு மருத்துவமனையில் இடம் கிடைக்கிறதுன்றதெல்லாம் குதிரை கொம்பு. ஏன்னா சுமையும் கொடூரமாக இருக்கும். ஆமாம், தனியார் கல்லூரிகள்னா கட்டணம் அதிகம், அதை நீங்கள் அப்படி கட்டி படிக்க முடியாது. அப்போ அரசு இதுக்கு வரணுன்னாலே நீங்கள் நல்லா படித்து மார்க் எடுத்து போட்டித் தேர்வு எழுதி தான் வந்திருக்கணும். அந்த சிரமமான சூழல்லையும் வேலை சுமை என்பது உங்களுக்கு கடுமையாக இருக்கும் நர்சிங் மாணவிகளுக்கு. அதையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து தான் அந்த மாணவி கண்டிப்பாக வந்திருக்கணும். எப்படி கோவை அந்த சூலூர் பகுதியிலையும் அந்த ஏழை குடும்பம் தன்னுடைய பிள்ளை இழந்து நிற்கிதோ, இங்கேயும் அது மாதிரி ஒரு ஏழை குடும்பம் தான் அதை இழந்து நிற்கிது. இப்போ இவங்கள்ட்ட எல்லாம் பணம் இருந்து வசதி இருந்துச்சுன்னா அரசு மருத்துவமனைக்கே வந்திருக்க மாட்டாங்க, ஒரு தனியார் மருத்துவமனை நோக்கி போயிருப்பாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தான் அரசு மருத்துவமனைக்கு வராங்க. வரக்கூடியதை பொறுப்பாக இதை செய்வதற்கு அந்த அந்த சிஸ்டம் சரியாக செயல்படுகிறதா? இப்போ அரசு மருத்துவர்களுக்கு வேலை சுமை இருக்குது, ஆட்பற்றாக்குறை இருக்குது, மருந்துகள் பற்றாக்குறை, இந்த பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளை அப்பப்போ அட்ரஸ் பண்ணி சரி செய்யும் பொழுது மட்டும்தான் அது ஓரளவு பிரச்சனை இல்லாமல் செயல்படும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உரிய சிகிச்சை கொடுத்து அது தவறில்லாமல் அவங்கள சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துவது என்பது வந்து ஒரு பெரிய இமாலய பணி தான், அதில் சந்தேகம் இல்லை. அப்போ அதை ஒரு அடிப்படையாக என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதுலேயும் கவனம் செலுத்தணும். அன்றாடம் அது எப்படி செயல்பட வேண்டும் அதற்கும் கவனம் செலுத்தணும். அருண்ராஜ் வந்து அவரும் விஜய் எப்போ 3 மணிக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரோ அப்போ ஒரு விஷயத்துக்கு அவர் விட்டாரு. ஆமாம், இவர் வந்து இவர் திருச்சி நர்சிங் மாணவிகள் போராட்டத்துக்கு இவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல் உயர்நிலை குழு வந்து விசாரிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. விசாரிக்கட்டும். ஆனால் இந்த மாணவிகள் இப்படி போராடிட்டு இருக்கிறாங்க, நேராக ஸ்பாட்டுக்கு போவோம், போய் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்போம், என்னென்னு உண்மையை விசாரித்து உண்மையிலே அவங்க மாரடைப்பு வந்து தான் இறந்தாங்களா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அதை கண்டுபிடிச்சி சொல்கிறோன்னு அப்படி போய் களத்தில் நிற்கிறதுக்கு பதிலாக எதிர்ப்புகள்லாம் வந்த பிறகு தான் இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியிலேருந்து வேற ஒரு அமைச்சர் அமைச்சிருக்கிறாங்களே. ஆமாங்க, அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? அவர் இந்த ஏரியான்றதுனால போயிருக்காரு, போக சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது சுகாதாரத்துறை அமைச்சர், இவர் ஒரு டாக்டர் இல்லை அருண்ராஜ். அவர் இன்னும் அந்த மாணவிகளை கன்வின்ஸ் பண்ணி பேச முடியல நேராக போயிருந்தா. அதனால் இவர்கள் ஆட்சி என்பது ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு சிம்பிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆட்சி என்பது உங்கள் வாசல் கதவை அன்றாடம் 1000 பிரச்சனைகள் தட்டும் அப்படின்றத இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேகத்துக்கு இவர்களால் ரியாக்ட் பண்ண முடியலை. அதனால் மக்கள் மத்தியில் இது வந்து இவர்களுடைய உண்மையான பிம்பம் என்ன, உண்மை நிலை என்ன அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் ரீல்ஸு வாட்ஸ்அப் வழியாக தாவேகாவை புரிந்து கொண்டிருந்த மக்கள் இப்போ நிகழ்கால இந்த துயர சம்பவங்கள்லேருந்து புரிஞ்சுக்குவான்றதுக்கு இந்த நர்சிங் மாணவிகள் போராட்டம் வந்து 2வதாக ஒரு சான்று. அதேமாரி இதை போய் பார்வையிட்ட அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அவரை வந்து அறநிலைத்துறை பொறுப்புக்கு அமைச்சராக போட்டதுன்றது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா ஆச்சு. யாருன்னா அவர் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர், அவர் எப்படி அதில் போடலாம் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் அமைச்சரும் இன்னைக்கு வந்து ஒரு வழக்கத்தை கொடுத்துருக்காரு. அது குறித்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஆதவர்ஜுனா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சாதினே எங்களுக்கு தெரியாது, அமைச்சராக போடும்போது நாங்கள் அந்த சாதியெல்லாம் பார்த்து அமைச்சராக போட மாட்டோன்னு அப்படி அடிச்சு விடுறாரு. ரமேஷை கரெக்டாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எப்படி செலக்ட் பண்ணீங்க? அவருடைய சொந்த ஊர் இது இங்கே தானே, சென்னை புறநகரம் மறைமலை நகர்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கிறவரை தூக்கிட்டு போய் அங்கே போட வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ரீரங்கத்தில் அப்போ நீங்கள் சாதி பார்த்து தான் ஜானவரகிசாமி இந்த சோசியல் இன்ஜினியரிங்லாம் முடிவு பண்ணி போட்டுக்கிறான்றது நமக்கு பச்சையாக தெரியுது. இது ஒரு சான்று. அடுத்ததாக திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்து அந்த சாதி என்பதை தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்குதா? திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் போட்டியிடுவதற்கு என்ன காரணம்? மயிலாப்பூரில் வெங்கட்ரமணன்,
அப்போ இவர்கள் பக்காவாக பெரும்பான்மை சாதி அந்த தொகுதியில் என்னவா இருக்குதோ இல்லை கணிசமான வாக்குகளை எந்த சாதி வைத்திருக்கிறதோ அவர்களைத்தான் அங்கே வேட்பாளர்களாக அறிவிச்சிருக்காங்க. இதை பார்த்து தான் அறிவிச்சிருக்காங்க. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உதாரணங்களே நமக்கு அதை தான் காட்டுது. இப்போ விஜய் கூட பெரம்பூர்லேயே திருச்சி கிழக்குலேயே ஓரளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, திருச்சி கிழக்கில் கிறிஸ்தவ வேளாளர்கள் இருக்கிறாங்க, இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவரை அங்கே நிறுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகாவும் மற்ற கட்சிகளைப் போல சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை போடுவதே தவிர இப்போ ரமேஷ் ஸ்ரீரங்கத்தில் ஜெயிச்சிட்டாரு, அவர் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்றது யாருக்கு இனிக்கின்ற செய்தியாக இருக்கும்? பார்ப்பனர்கள், விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்த இந்துத்துவா சங்க பரிவார அமைப்புகளுக்கு தான் அது இனிப்பான செய்தியாக இருக்கும். ரமேஷ் வந்து இது தாவேகா வந்து அம்பேத்கர், பெரியார் இவங்கள கொள்கை தலைவராக வச்சிருக்கிற கட்சி, நாங்கள் எல்லாமே சமம்னு பார்க்குறவங்க, எல்லாருக்கும் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறவங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியல, இந்த பின்னணியெல்லாம் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி அவர் வெளிப்படுத்துறாரு. அவருடைய சமூக வலைத்தள கணக்குகளில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா பஜ்ரங் தளுக்கு ஜெயிலெலாம் அவர் போட்டிருக்கிறாரு. அவர் நேரடியாக இந்துத்துவ ஆதரவாளர் அப்படின்றதுக்கான நிறைய பதிவுகள் பழைய டைம்லைன்லேயே நீங்கள் போய் பார்க்க முடியும். இப்போ தாவேகா ஆதரவாளர்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பஜ்ரங் தள்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் தெரியாது, சொல்ல விரும்புகிறீங்களா? பஜ்ரங் தள் அப்படின்றது இங்கே விஸ்வ இந்து பரிஷத்து அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தீவிர இந்துத்துவா இளைஞர் பிரிவு. அவங்க துப்பாக்கி வைத்து ஆயுத பயிற்சி எடுத்துக்குவாங்க, அடுத்தது அந்த சிலம்ப பயிற்சி இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. வட இந்தியாவில் எங்கேயாவது முஸ்லீம்களை எதிர்த்து கலவரம் நடக்குதுன்னு சொன்னால் அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பஜ்ரங் தள். அந்த பஜ்ரங் தள்ளுக்கு நம்ம அறநிலையத்துறை அமைச்சரை வந்து ரமேஷ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு இருந்திருக்கு. தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சினிமா ஸ்டார் அந்த கட்சியில் இருக்கிறாரு, அதில் நம்ம சேர்ந்தோன்னா பெரிய ஆளாவும், இதை தாண்டி ரமேஷுக்கு அங்கே ஈர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வலிந்து அம்பேத்கர், பெரியார்லாம் கொள்கை தலைவரெல்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவரே முன்மொழிஞ்சிருக்கலாமே கட்சி தலைமைக்கு, ஐயா நான் ஒரு பிராமினாக இருக்கிறேன், என்னை போடுறதுக்கு பதிலாக ஒரு பட்டியலினத்தவரை நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா நம்ம சமூக நீதி நிலைநாட்டின மாதிரி இருக்கும், அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அதனால் இவர்கள் சாதி பார்த்து தான் வேட்பாளராக போட்டார்கள், சாதி பார்த்து தான் அமைச்சர்களையும் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஆதாரம் சொல்கிறேன், இந்த கூப்பா கிருஷ்ணன் இருக்காரு, அவரை வந்து ஏதோ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வசதி வாரியமாக அதுக்கு தலைவராக விஜய் போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் சாதியான முத்திரையர் சாதி மக்களுக்கு ஒரு பெரிய சோகம் இருந்துச்சு. என்ன சோகம்னா, எல்லா சாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க, ஆனால் நம்ம முத்திரையர் சமூகத்துக்கு கொடுத்தீங்களா, இப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு. அது கரெக்டாக நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கவனத்துக்கு போயிருக்குது. அதனால தான் நாளைக்கு வந்து ஒரு விழா இருக்குதான், அவங்க அந்த முத்திரையர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விழா, அந்த விழாவில் பங்கேற்கும் போது ஒரு முத்திரையர் சாதியிலேருந்து ஒருத்தர் பதவி பெற்றுக்கொண்டு என்னை போக வைக்கணும்னு சொல்லி தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் எனக்கு இந்த வாரிய தலைவர் பதவியே கொடுத்துருக்குறாங்க, அந்த கெத்தோடு நான் போய் அதை கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஆனால் அந்த சாதியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அந்த அவரே சொல்கிறாரு. வாரிய தலைவரான கூப்பா கிருஷ்ணனே வெளிப்படையாக சொல்லும்போது இவர்கள் சாதி பார்த்து தான் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது வேற என்ன சான்று வேண்டும்? அதாவது ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை அமைச்சராக அந்த பதவியில் நியமிக்கிறதுனால என்ன பிரச்சனை? நீண்ட காலமாக பெரியார் காலத்துலேருந்து கோயில் நுழைவு போராட்டம், கருவூல நுழைவு போராட்டம், இதிலிருந்து அப்புறம் அனைத்து சாதியினர் அர்ச்சராகணும் அப்படின்ற கலைஞர் கொண்டு வந்த திட்டம், அதில் பல பிரச்சனைகள், அவங்க அர்ச்சகர் பள்ளி மாணவர்கள் போராட்டம், இவ்வளவும் கடந்து இன்னும் நீதிமன்றத்தில் உள்ள விடலாம், ஆகப்படி இருக்கிற கோயிலில் விடலாமா கூடாதான்ற போராட்டங்கள், ஆகம் இல்லாத கோயிலில் விட்டாலும் அங்கே ஐயருங்களே பூந்து அடிதடிய அளவுக்கு போயிட்டு இருக்க பிரச்சனை இருக்குது. இது இனிமேல் எப்படி மாறும் இந்த முடிவுனால? இல்லை, இதெல்லாம் இனி என்ன சொல்லிடுவாங்கன்னா, கோர்ட் என்ன உத்தரவு கொடுக்குதோ அதான் எங்களுடைய நிலைப்பாடுன்றாங்க ஒரே அடியா. ஓகே, இவர்கள் அதை ஏற்று ஃபைட் பண்ண மாட்டாங்க. நீதிமன்ற உத்தரவை நாம் மீற முடியாது, அதான் நீதிமன்றமே சொல்லிருச்சு. இல்லை, இப்போ முக்கியமான அபாயம் என்னென்னா, உச்ச நீதிமன்றத்தில் ஹெச்ஆர்என்சி வச்சிருக்கணுமா, அதை காலி பண்ணிட்டு தனியார் இந்துக்களுக்கு கோயிலில் கொடுக்கலாமான்ற கேஸை நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இவர்களுடைய ஆட்சி என்னன்னு பார்த்துட்டோம். அதற்கு வந்து பொருத்தமான ஒரு சீனியர் லாயர் போட்டு ஒரு லீகல் டீம் எல்லாம் ரெடி பண்ணி அப்படி கடுமையாக வாதிட்டாதான் அதில் நமக்கு ஃபேவராக தீர்ப்பு வர முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் சங்க பரிவாரம் யார் போட்டு வாதிடணும்? அரசு சொல்கிறீங்களா? அரசு சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசு தான் சொல்கிறேன்.
அப்போ அவங்க திருப்பரங்குன்றத்திலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னா ஏற்றிடுவாங்க. இப்போ அது வந்து இப்போ வேற ஒரு விசாரணைக்கு, வேற நீதிபதிகள் விசாரணைக்கு போயிடுச்சு. ஒரு கால் பழைய உத்தரவை நிறைவேற்றுறேன்னா இவங்க நேரம் நிறைவேற்றிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கூட்டி கழித்து பார்க்கும்போது ஹெச்ஆர்என்சியை எப்படியாவது காலி பண்ணிடணும், அதை நம்ம வந்து கைப்பற்றணும். நிறைய சொத்துக்கள் இருக்குது, அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து பயனளிக்கும். நம்மளோட கோயிலை கைப்பற்றி சங்க பரிவாரங்கள் சொல்கிறேன், கோயிலை கைப்பற்றி விட்டால் நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை வந்து ஏதாவது திருவிளக்கு பூஜை அது இதுன்னு ஏதோ சொல்லி நீங்கள் ஒரு இந்துத்துவமயப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். நிறைய பணம் புரளுகிறது, சாதி புடையிலையும் உத்தரவாதப்படுத்த முடியும். ஆமாம், அதுவும் இப்போ நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதுனால மக்கள் முன்னாடி வந்து அவர்களுடைய குலதெய்வங்கள்லாம் வந்து ஒரு மரத்தடியில் எளிமையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காசு புழக்கெல்லாம் அதிகமானதுனால அந்த மரத்தடி சாமிகள்லாம் இப்போ பிரம்மாண்டமான கோயிலில் கட்டி இப்போ இதுக்குன்னே ஆன்மீக பணிக்குன்னே மக்கள் வந்து லட்சங்களில் செலவழிக்கக்கூடியதை பார்க்குறோம் கிராமமாக. அதெல்லாம் நமக்கு வந்து பலனளிக்குன்னு சொல்லி ஹெச்ஆர்என்சியை கைப்பற்றுகின்ற முயற்சியில் அவங்க இருக்கும்போது இவர்கள் ஒரு பார்ப்பனரை நியமித்ததோ அது குறித்த இப்போ அனைத்து சாதி அர்ச்சகரை பிரச்சனை பற்றி ஏதாவது ரமேஷ் சொல்லியிருக்காரா, இல்லை தாவேக்கு ஏதாவது அறிக்கை வெளியிட்டிருக்குதா? திமுக ஏற்கனவே கொண்டு வந்திருக்குது, அது வழக்கில் இருக்குது. அதை நாங்கள் கடுமையாக போராடி அந்த உரிமையை நிலைநாட்டுவோம் அப்படி முதல்ல சொல்லியிருக்கணும்ல. அப்படி எதுவும் சொல்லலையே. நீங்கள் வந்து என்ன சமூக நீதியாக அதில் கொண்டு வர போகிறீங்க அப்படி எந்த விதமான இண்டிகேஷனும் அதில் இல்லை. அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி பிஜேபிக்கு ஒரு பிடித்தமான ஆட்சிங்க. தாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நினைக்குதோ அதை விஜய் முதலமைச்சராக இருக்கும்போது சுலபமாக செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கோர்ட் உத்தரவு போட்டால் இவர் அதை கடைபிடிப்பார், பின்பற்றுவார். அதுக்கு எதிர்த்து அப்பீல் கூட போக மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காத்திருந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.